ஹலோ திவ்யா, நான் ரவி பேசுகிறேன். எங்கே இருக்கீங்க? ஓகே, உங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷன் கொஞ்சம் அனுப்புங்க. நான் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வரேன். ரவினா வாங்க உட்காருங்க. ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதாம்மா உன்னை பார்த்து விசாரிக்கலான்னு வந்தேன். ஆல்ரெடி நான் கேட்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. அதுவா? அது ஜிஎம்சி பாலிசிமா. லாஸ்ட் மந்த் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் ஃபுல் கிளைம் வராது, நம்ம கையில இருந்தும் காசு கட்டணும்னு. அது மட்டும் இல்லாமல் கவரேஜ் 5 லட்சம் தான் கொடுக்குறாங்க. ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட் இருக்குன்றாங்க. ஏதோ நான் மெடிக்கல் ஐட்டம்லாம் கிளைம் ஆகாதுன்றாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் கையில இருந்து 1.5 லட்ச ரூபா பணம் கட்ட வச்சிட்டாங்க. ஓ, அப்ப நீங்க ஜிஎம்சி பாலிசியை தான் நான் கேட்டப்போ இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா திவ்யா. சரி, இப்போ ஃபேமிலி எல்லாரையும் ஆட் பண்ணி ஒரு 20 லட்சம் கவரேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்து சொல்லுமா. ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவோட டிஸ்சார்ஜ் சம்மரியை கொடுங்க. டிஸ்சார்ஜ் சம்மரியா? ஒரு நிமிஷம். அண்ணா, அம்மாவுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரியில அக்யூட் பேன்க்ரியாடைட்டிஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசீஸ் இருந்தா எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் பாலிசி தர மாட்டாங்க. ஐயோ, என்ன திவ்யா எப்படி சொல்ற? என்னால என்ன பண்ண முடியும்? எங்க பாலிசி எடுங்க எடுங்கன்னு சொல்றப்பெல்லாம் பாலிசி எடுக்கிறது இல்ல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேருக்கு ஞான உதயமே வருது போல. என்ன திவ்யா இன்டைரக்டா என்ன சொல்ற மாதிரி இருக்க? இன்டைரக்டா இல்ல, டைரக்டா உங்களை தான் சொல்றேன். எத்தனை தடவை கால் பண்ணிருப்பேன் பாலிசி எடுக்க சொல்லி. அப்பெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிக்கிறீங்க. சரி விடுமா, இப்போவாது ஞானோதயம் வந்துடுச்சுல. உன் காலேஜ் சீனியர் நினைச்சு பழி வாங்காம உன் கஸ்டமரை நினைச்சு என் பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லு தெய்வமே. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். வேற வழியும் இல்ல, நான் சொல்றதா ஒரே வழி. சொல்லுங்க ஜூனியர், என்ன வழி? நீங்க, உங்க வைஃப், உங்க பசங்க, உங்க அப்பா எல்லாருக்கும் ஒரே பாலிசில ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு ஜிஎம்சி பாலிசியே இருக்கட்டும். சரி. உங்க 4 பேருக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ வந்ததுன்னா ஜிஎம்சியை யூஸ் பண்ணாதீங்க. இந்த இண்டிவிஜுவல் பாலிசியில கிளைம் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு மட்டும் ஜிஎம்சி பாலிசியை யூஸ் பண்ணுங்க. இதுதான் ஒரே வழி. இந்த வீடியோல நீங்க பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தாங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான டிசீஸ் டிக்ளைன் லிஸ்ட்ல இருக்கு. அதாவது ஒரு சில வியாதியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம லைஃப் டைம்க்கும் இன்சூரன்ஸ் பாலிசியே எடுக்க முடியாது. நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியாம அவங்க கையில இருந்து லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாமா வேணாமான்னு மட்டும் யோசிக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தேவைப்படுதா? அப்போ உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க.